தாவேக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சுங்குவார் சத்திரத்தில் இந்த முறை உள்ளரங்க நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை பற்றி திரு பிரியன் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மக்கள் சந்திப்பு பொது வழியில் இல்லாமல் கல்லூரி வளாகத்துக்குள்ளே நடத்துகிறாரு விஜய். அதை நீங்கள் எப்படி பாருங்க? இல்லை, அதாவது இந்த கரூர் சோக சம்பவத்துக்கு பிறகு பலவிதமான வழக்குகள் கோர்ட்டில் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஒரு விஷயம், அதாவது பொதுக்கூட்டங்கள் மற்றும் போன்ற விஷயங்களுக்கு இந்த ரோட் ஷோ போன்ற விஷயங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டி முறைகள்லாம் வகுக்கணுன்ற விஷயங்கள் கோர்ட்டில் இருக்குது. அது கோர்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது எல்லா கட்சிகளுக்கும் விட்டு சர்க்குலேட் பண்ண பிறகு ஒரு முடிவு வரும். அது வரைய இந்த அரசியல் கட்சிகள்லாம் கூட்டம் நடத்துறதுக்கு கொஞ்சம் கெடுபிடிகள்லாம் காமிப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு வழிகாட்டி முறைகள் இல்லாதனால. ஸோ இந்த சூழலில் அவருக்கு ஏற்கனவே அவர் கரூரில் இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுனால அவருக்கு மக்களையும் சந்திக்க வேண்டிய அவசரமும் அவசியமும் அவருக்கு இருக்குது. ஸோ அதனால் இப்போது சேலத்தில் பொதுக்கூட்டம் நடத்த டைம் கேட்டார். அங்கே அந்த நாள் சரிப்படாது, செக்யூரிட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இப்போது தற்சமயத்துக்கு இப்போது காஞ்சிபுரத்தில் ஒரு 2000 பேரை லிமிட்டடாக சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறார். இது அவர் மக்களை தேர்தலில் இருக்கும்போது மக்களை சந்திக்கிறதுக்கான வழிகளை பார்க்கும்போது இது ஒரு வழியாக அவர் கையாண்டிருக்காரு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர் யூகத்தை மாற்றிருக்காருன்னு நினைக்கிங்களா சார்? ஒரு யூகத்தை மாற்றுறதுல இப்போ இது மாதிரி 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் 2000 பேரை சந்தித்து அவர் எதிர்பார்த்த பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அவரை பொறுத்த மட்டும் அவர் ஒரு பொதுக்கூட்டம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவருக்கு கை கொடுக்குற விஷயங்களாக இருக்கும். அவர் ரெண்டாவது மக்களுக்கு ஒரு லிமிட்டட் மக்களுக்கு சொன்னால் கூட தொலைக்காட்சிகள் மூலமாக எல்லாருக்கும் ரீச் ஆகுன்னா கூட அவரை பார்க்க விரும்புகிற மக்களுக்கு அவர் ஒரு ரோட் ஷோ போனாலோ ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாலும் அவரை பார்க்க வரவங்க இல்லை அவர் பேச்சை கேட்க வரவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். ரெண்டாவது அவரும் பல விஷயங்களை மக்களுக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரே சமயத்தில் பல பேருக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரியான ஒரு லிமிட்டட் வெர்ஷன் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு சந்திக்கிற விஷயங்கள் ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்பாடாக இருக்குமே தவிர நிரந்தரமாக இந்த மாதிரி ஒரு எல்லா மாவட்டத்திலையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ இந்த மக்கள் சந்திப்பு பொதுமக்களிடையே எந்த அளவுக்கு போய் கொண்டு போய் சேரும்? இல்லை, இது ஒரு விஜய் என்ற நடிகர் ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர். அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்றதில் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா விஜய் என்கிற அரசியல் தலைவர், அந்த நடிகர் அரசியல் தலைவராக மாறிட்டார்னா அதுக்கான அந்த பரிணாம வளர்ச்சியில் தான் அவர் இருக்கார். அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. தன்னை ஒரு முழு அரசியல் தலைவராக மாற்றிட்டாருன்னா அவர் இன்னும் மாற்றிக்கலன்னு தான் மக்களுடைய பார்வையாக இருக்குது. ஆனால் ஒரு நடிகராக அவருக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கரூரில் போயிட்டு அந்த மக்களோடு இருக்காமல் அவர் திரும்பி ஓடி சென்னைக்கு வந்தது நடுநிலை மக்கள்கிட்ட ஒரு அரசியல் தலைவராக அவரை பார்க்கும்போது அவரை மதிப்பு கொஞ்சம் இறக்குது கீழே. அதே மாதிரி அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை அங்கே போய் பார்க்காம அவங்கள சென்னையில் கூப்பிட்டு சந்தித்தது கூட மக்கள்கிட்ட விமர்சனத்தை கொண்ட ஒரு விஷயமா இருக்குது. அதனால் வெறும் ரசிகர்கள் மட்டுமே ஓட்டு போட்டு அவர் வெற்றியை நோக்கி போக முடியாது. திமுகவுக்கு நேர் எதிர் நான் தான் சொல்கிறவர் நடுநிலை மக்களோட ஆதரவு பெறணும்னா ஒரு அரசியல் தலைவராக மாறணும், அவருடைய ரசிகர்கள் தொண்டர்களாக மாறணும். அதற்கான வழிமுறைகளை கையாண்டு அவர் பயணத்தை தொடரணும் என்பது தான் பொதுவான எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆக்சுவலாக விஜயனுடைய இந்த மக்கள் சந்திப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பத்திரிகையாளர் திரு பிரியன் தெரிவித்த தகவல்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.